So hi guys, welcome back to our channel. ஸோ நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம சிற்பக்கடலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம சிற்பக்கடல் வந்துட்டோங்க. ஸோ 2026ஓட அப்டேட் வந்து கொஞ்சம் வேகமாகவே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம சிற்பக்கடலில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு குடோனில் வந்து பெரிய பெரிய சிலையெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் பாடியில் கொஞ்சம் அசம்பிள் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இன்னும் கை, தலை, கால் இதை வந்து அசம்பிள் பண்ணாமல் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன சிலையெல்லாம் வந்து பெயிண்டினே முடிச்சு ரெடியாக நிற்கிதுங்க. ஸோ இது வந்து ஏன் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, இன்னும் ஏன் ரெடி ஆகாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெரிய பெரிய சிலையெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி வைப்பாங்க. ஃபினிஷிங் பண்ணி வார்னிஷ் பண்ணி வைப்பாங்க. ஸோ எதுக்கான கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நம்ம சிற்பர்களோட ஸ்பெஷலே வந்து நம்ம புக்கிங் அன்னைக்கு ஆடு 1ஆம் தேதி அன்னைக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய சிலையெல்லாம் வந்து சில சிலைகள் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, சில சிலையில பெயிண்ட் பண்ணாமல் வச்சிருப்பாங்க. ஸோ வெள்ளை கலர் சிலை புக் பண்ணிட்டோம்னா நம்ம கேட்குற கலரை வந்து பெயிண்டிங் பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே ஆன்லைனில் கலர் சூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே கலர் சூஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை எனக்கு கலர் சூஸிங்லாம் தெரியாது உங்கள் இதிலே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன சத்தியர்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புதுசாக குடோன் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான். ஸோ அந்த பக்கம் ஒரு குடோன் தெரியுது பாருங்க. ஸோ அந்த குடோன் வந்து புதுசாக போட்டாரு. ஸோ இங்கெல்லாம் வந்து அந்த விநாயகர் சிலைக்கு வைக்கிற ஸ்டாண்டு, சிலைக்குள்ளே பெரிய பெரிய சிலைக்குள்ளே குச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குச்சியில் வச்சுருக்காங்க. ஸோ இதாங்க புது குடோன் புதுசாக வந்து குடோன் போட்டிருக்காரு. ஸோ நம்ம சிற்பக்கல் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒவ்வொரு குடோன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு குடோன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாரு, 2 குடோன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு குடோன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னமே வந்து அந்த பக்கம் இன்னொரு குடோன் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ பாருங்க சிலையெல்லாம் வந்து எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக அழகழகாக இருக்க பாருங்க. ஸோ இது வந்து மயில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஸோ பின்னாடி இருக்க சிலை பார்த்தீங்கன்னா நந்தி மேலே இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த பக்கம் சிங்கத்து மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. இந்த சிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஒரு 50 to 60% ஒர்க்கு முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ பெயிண்டிங் ஒர்க்கில் இல்லை, இப்போ வந்து இந்த தும்பிக்கை கையில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சிங்கத்து மேலே உட்காந்து இருக்க மாதிரி. ஸோ இப்போ புது மாடலாம் நிறைய வந்து இந்த வருஷம் புது மாடல் நிறைய கொடுத்துருக்காருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியும், தும்பிக்கையில் தனித்தனியாக வச்சுருக்காரு. இது பாருங்க, 4 கையோட மயிலில் 2 பக்கம் மயில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. சிலையை பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஸோ ஒரு பெயிண்டிங் பண்ணாததுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னா பெயிண்டிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உண்மையாகவே வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பாருங்க, எல்லாம் நீ வந்து ஃபினிஷிங் பண்ணுவாங்க. நீ கையில் வந்து ஒட்ட வச்சிருக்காங்க, நீ வந்து ஃபினிஷிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 6 பேக்ஸோட இருக்கு பாருங்க. ஸோ சாமியோட திருமுடியை வந்து சிவன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 6 பேக்ஸ் வச்சு உதிராட்ச கொட்டை போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணிட்டா உண்மையாகவே வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நிறைய சிலை வச்சிருக்காங்க உள்ள, கிட்டத்தட்ட உள்ள குடோனுக்குள்ளே போக முடியல. ஸோ நானே வந்து சந்தாக்குள்ளே போய் தான் வீடியோவை ஷூட் பண்ணேன். ஸோ வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு. போய் சந்தா போய் இன்னொன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னொரு ஜூலை 17th நினைக்கிறேன் ஆடி 1. ஸோ அந்த அன்னைக்கு காலையில் 7 மணிலேருந்து புக்கிங் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நம்ம சின்ன சக்தி என்ன வந்து ஸ்டால் மாதிரி ரெடி பண்ணிடுவாருங்க. சிலையில வந்து லைனாக போட்டு உள்ளே போய் எல்லா சிலையும் ஒவ்வொரு சிலையும் வந்து நின்று பார்க்குற மாதிரி அந்த மாதிரி வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவார். ஸோ இந்த சிலையில் பாருங்கள் நந்தி மலை இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட முடிச்சு ஆர்ச் வச்சு சிலை பாருங்க, டிராகன் இருக்க மாதிரி. ஒரு விநாயகர் சிலைக்கு வந்து ஆர்ச் இருந்தாவே தனி அழகாக தானே சொல்லாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்ச் வச்சிருக்காங்க. ஸோ 2 பக்கம் டிராகன் இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வேலையும் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குடோனில் வந்து ஒரு செக்ஷனில் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்க, இது பின்னாடி ஏதோ ரெக்க மாதிரி இருக்கு. ஸோ இது என்ன ஸ்ட்ரக்சர்னு தெரியல. ஸோ இங்கே வந்து போட்டீங்க மோல்டிங்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த சின்ன சின்ன சிலைக்கெல்லாம் வந்து இதில் தான் மோல்டிங் பண்ணுவாங்க. இது பாருங்க, சிங்கத்தில் சைடாக உட்காந்துருக்க மாதிரி 6 கையோடு இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இந்த வருஷம் வச்சிருக்காங்க. போன வருஷத்தோட அந்த வருஷம் வந்து குடோனும் வேற எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சிலையும் ஃபுல்லாக உள்ள லோட் பண்ணி வச்சிருக்காருங்க. ஏகப்பட்ட சிலை இருக்கு, என்ன மாடலுமே ஏகப்பட்ட மாடலை கும்பிச்சு வச்சிருக்காரு உள்ள. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் பயங்கரமாக வச்சிருக்காருங்க. ஸோ வெள்ளை சிலையில நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணாத சிலையில புக்கிங் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திடீர்னு ஒரு ஆன்லைன்லேயே வந்து ஒரு சிலை கலரை பார்க்குறோம்,
இல்லை சப்போஸ் நம்ம ஏதோ ரீல்ஸ்லேயோ இல்லை சம்திங் வாட் எவர் ஏதோ ஒன்றில் வந்து நம்ம இந்த கலர் விநாயகர் சிலை வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம விநாயகர் ஒரு விநாயகத்தை இந்த மாதிரி கலரிங் பண்ணால் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆசை இருந்தால் வச்சுக்கங்களேன், கண்டிப்பாக நம்ம சின்ன சக்தியான காமிச்சு இந்த கலர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாருங்க. ஸோ நம்ம வீடியோலேயே கடைசியில் பேசியிருப்பாருங்க. ஸோ அதுலேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸ் அவரே வந்து சொல்லியிருப்பாரு, நம்ம வீடியோவில் பேசி கொடுத்துருப்பாரு. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சிலை வச்சுருக்காங்க. சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி சிங்கத்தில். ஸோ இதான் பாருங்கள் புது குடோன். இதை வந்து டாப் வியூலேருந்து எடுத்தோம். ஸோ எத்தனை சிலைகள் வந்து புது குடோன் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக எடுத்ததுங்க. பாருங்க நிறைய வச்சுருக்கேன். இந்த ஒரு குடோனே இத்தனை சிலை வச்சுருக்காருங்க. இன்னும் வந்து ஏகப்பட்ட குடோன் இருக்கு. கிட்டத்தட்ட 8-9 குடோனாட்டு இருக்குங்க நம்ம சிற்பக்கடலில். எங்கேயும் வந்து இவ்வளோ குடோன் இருந்ததே இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலையில எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கிழங்கு மாவு பேப்பர் தூள்லாம் வச்சு கிரைண்டரில் போட்டு மாவு மாதிரி நம்ம எப்படி சப்பாத்தி மாவு வந்து பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அதை வந்து ரோலரில் போட்டு பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ உருட்டுறாங்க பாருங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி. இதை கொண்டு போய் அப்படியே வந்து மோல்டில் வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி பின்னாடி வந்து பேப்பரை பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டிக்கு வைப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ பின்னாடி வரும் பாருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிற்ப சின்ன ஓனர் தாங்க பேச போகிறாரு. ஸோ இவர் வந்து நம்ம சின்ன சக்தி அவனோட பையன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிடலாம், பார்த்தீங்கன்னா அந்த மாவை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ஃப்ளாட் பண்ணி இது வந்து ஒரு மோல்டிங் சாமியோட தலை காது ஆர்ச்சு இதெல்லாம் வந்து இதில் தான் போட்டு மோல்டிங் பண்ணுவாங்க. என்னோட பையன் வந்து ஒரு சிலையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்ல. சரி பாருங்க. எல்லாமே வேலை முடிய போகுது. கண்ணு வரைய போறோம். இதுக்கு வந்து பட்டையில போட்டாச்சு. இது ஃபுல்லுமே வார்னிஷ். இது ஃபுல்லுமே வார்னிஷ். இது ஃபுல்லுமே கோல்டு அது மாதிரி. இது மர கலரு. இதுக்கெல்லாம் சிலை எடுக்கும்போது இதுக்கெல்லாம் பல் வச்சு தந்துடுவோம். 3 ஆகரம். இதெல்லாம் பாருங்க, பிங்க் கலர்ல அடிச்சதுக்கு பிங்க் கலர் கொஞ்சம் அழகா இருக்கு. படிச்ச செட்டி ஊக்கலாம். இந்த செல்லில வேலை நடந்துட்டு சில லைன் போட்டா பெயிண்ட் அடிப்பாங்க. பாம்பே மாடல். இது இல்ல பாம்பே மாடல். இதுக்கெல்லாம் பெயிண்ட் இது இப்ப லைன் போட்டா பெயிண்ட் அடிச்சிருவாங்க. நான் 9 அடி 8 அடி அது மாதிரி. இங்கில உப்பு காயில போட்டுட்டு இருக்கிறாங்க. மயில் இங்கில பெயிண்ட் அடிச்சு தந்துருவோம். நீங்க கேக்குற கலரு பண்ணி தந்துருவோம். பிலம் வேலை நடந்துட்டு இப்ப லைன் போட்டா கிராமர் அடிச்சிருவாங்க. இந்த வேலை நடந்துட்டு உப்பு காயத்தை போட்டு எடுக்கிறாங்க.
மூன்று தலை சிலை. இல்ல 6 அடி 7 அடி அது மாதிரி. இது ஃபுல்லுமே மயில் இதே மாதிரி உள்ளார இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். சிற்பக்கடலோட 2026ஆம் ஆண்டுக்கான வேலை இப்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னாக்கா விநாயகர் சதுர்த்திக்குண்டான செலவுல எப்பயுமே தமிழ்நாட்டுல நம்பர் 1 கொடுத்துட்டு இருக்கிறோம். அது இந்த வருஷமும் வந்து ரொம்ப சிறப்பா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப வேலையெல்லாம் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. எப்பயுமே நம்ம சிற்பக்கடல் ஆடி 1 புக்கிங் ஸ்டார்ட், அது உங்களுக்கே தெரியும். இருந்தா கூட இப்போ வந்து இந்த வீடியோ இப்போ எதுக்காக பண்ணிருக்கோம் அப்படின்னா, வருஷம் வந்து ஆடி 1ங்கிறதுனால இப்ப எல்லாம் முன்னாடியே புக்கிங் ஆரம்பிச்சிருமா அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு நண்பர்கள்லாம் கூப்பிட்டு கேட்கறீங்க. இது வந்து உங்களுடைய சிற்பக்கடல் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் ஸ்டாண்டர்டா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோன்னு. இந்த வருஷமும் ஆடி 1 புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஆடி 1ஆம் தேதி காலையில 7 மணிக்கு புக்கிங் ஸ்டார்ட். அது ஏன் ஆடி 1 ரெகுலரா வச்சிருக்கோம்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் தெரியணும். தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் இன்னைக்கு போனீங்கன்னா இது ஒரு ரேட் சொல்லுவாங்க. இந்த சிலை இருக்கா, இந்த சிலை எவ்வளவுப்பா, ஒரு 30,000 கொடுங்க, ஒரு 5,000 கம்மி கொடுங்க அப்படிம்பாங்க. நம்மளுக்கு அத்தனையும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிறுவனமா நடத்துறோம். எப்படின்னாக்கா இது ஸ்டாண்டர்ட் கம்பெனி. நீங்க ரெகுலர் கஸ்டமருக்கு ஒரே ரேட்டு, மற்றவங்களுக்கு ஒரே ரேட்டு, அதுலயும் ஹோல்சேல் ரேட்டு. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இது வரைக்கும் யாருமே கொடுக்கல. அதை வந்து நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறோம். விலைப்பட்டியல அதுலயே வந்து நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, வித்தியாசமா பண்றோம். அதே நேரத்துல உங்களுக்கு தெரியும், யாரு பண்ணாலும் சின்ன பசங்க பெரியவங்க யாரு வந்தாலும் ஒரே ரேட்டா கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் அதே கொடுக்குறோம். ஹோல்சேல் ரேட்டு. அந்த ஹோல்சேல் ரேட்டோட கம்மியா கிடைக்குமா? தமிழ்நாட்டுல எங்கேயும் கிடைக்காது. அது சிற்பக்கடல கிடைக்கும். அது எப்படின்னாக்கா ஆடி 1 இருந்து ஆடி 18க்குள்ள நீங்க வந்து புக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. அதுல இந்த வருஷம் புது வரவா என்ன பண்ணிருக்குனாக்கா மாடல் நிறைய கொடுத்துருக்கோம். எக்கச்சக்கமான மாடல் இருக்கு. இதுல பாருங்க, வித்தியாசமா இருக்கு. இன்னும் பின்னாடி குடோன் 8 வரைக்கும் இருக்கு. ஒரே இடத்துல 9 குடோன் வச்சிருக்கோம். அது இல்லாம லிப்ட் போட்டு விநாயகர் ஏற்றி இறக்குற ஒரே நிறுவனம் நம்மளதான். இந்த மாதிரி நீங்க கேட்கற கலர் பண்ணி தரோம். ஆடி 1க்குள்ள பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா? அடிக்க மாட்டோம். பாதி சேலை அடிச்சிருக்கோம், பாதி சேலை உங்களுக்காக காத்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம ரெகுலரா எப்பயுமே இந்த ஆடி 1 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டா வச்சிருக்கோம். அதெல்லாம் ஹோல்சேல் ரேட்டா கொடுத்துட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி அதை 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஹோல்சேல் ரேட்ல இருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுடைய தேவைக்காக. அதே மாதிரி இந்த சிலையிலையும் பார்த்தீங்கன்னா பாதி பெயிண்ட் அடிச்சிருக்கு, பாதி அடிக்காம இருக்கும். அந்த சிலையெல்லாம் நீங்க கேட்கற கலர் பண்ணி தரோம். அண்ணா நான் ஒரு இடத்துல பார்த்தேனே, எனக்கு அந்த மாதிரி கலர் பண்ணி கொடுக்குறோம். ஆனா நெட்ல எடுத்தேன், எனக்கு இந்த மாதிரி கொடுங்க, பண்ணி கொடுக்குறோம். ஆனா இதுல வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டு போன வருஷம் வச்சிருந்தாங்கன்னா அந்த சிலை மாதிரி எனக்கு வேணும்னா தான் எனக்கு பழைய போட்டோ இருக்கு, அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ஆனா எனக்கு சிலையை பத்தி தெரியாது, நானே பண்ணி தரேன். இந்த மாடலுக்கு என்ன தேவை அதை நானே பண்ணி கொடுக்குறேன். அந்த மாதிரி பண்ணி தரோம். அதுலயும் உங்களுக்கு இன்னும் டவுட் கிளியர் ஆகணும், இன்னும் உங்களுக்கு ஐடியா வரணும்னா நம்ம நிறைய சிலை வந்து நம்ம கலர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம குடோன்லயே இருக்கு. அந்த கலர் சிலை பாருங்க. அந்த சிலையை பார்த்து ஆனா இந்த கலரு எனக்கு இந்த சிலைக்கு வேணும்னு கேட்டா பண்ணி தரோம். இது முற்றிலும் இலவசமா பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி யாரும் பண்றதில்ல. அதே போல எப்பயும் போல வழக்கம் போல மரக்கன்று கொடுப்போம். இந்த வருஷமும் மரக்கன்று கொடுக்க போறோம். இந்த வருஷம் மாடல் புது மாடல் எக்கச்சக்கமா கொடுத்துருக்கிறோம். வெரைட்டி தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் என்னென்ன வெரைட்டி இருக்கோ அத்தனையும் நம்ம சிற்பக்கடல கிடைக்கும். அது இல்லாம நம்ம புது மாடல் நிறைய பண்ணிருக்கிறோம். ரேட்டு கம்மியா கொடுக்குறோம். ரேட்டுனாக்கா மற்றவங்க கடையை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரேட்டு கம்மியா இருக்கும். இது ஹோல்சேல் ரேட்லயே கொடுக்குறோம். அதனால அவசியம் வாங்க. கஸ்டமர் எப்பயும் போல எனக்கு முழு ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்குது. உங்களுக்காக சிற்பக்கடல் எப்பயுமே காத்திருக்கு. சிற்பக்கடல உங்களோட விநாயகர் உங்களுக்காக எதிர்பார்த்து இருக்கிறார். ஆடி 1 நீங்க வருவீங்க. அதனால உங்க அத்தனை பேர்த்தையும் அன்போட எதிர்பார்க்கிறோம். வாங்க. வணக்கம்.